ஷீகியோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இவங்களுக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களா கண் முழிச்சாதான் உண்டு. நான் இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி கேசஸ் பார்த்திருக்கேன். கவலையே படாதீங்க, சைக்காலஜிக்கலா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றாங்க. அம்மா நீங்களும் ஒரு கெமோனவா அப்படின்னு சொல்லி அக்கீரா கேட்கவோ, இல்ல அவங்க ஒரு நார்மல் ஹியூமன் தான், ஒரு கெமோனோ அடிபட்டு வந்திருந்தப்போ இவங்க தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், என்ன பொறுத்தளவு எல்லாமே உயிர் தான், அதை காப்பாத்துறதே என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிளம்புறாங்க. இவங்க எல்லாரும் நைட் இங்கேயே தங்குறதுக்கு அந்த பாட்டி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. மத்த எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஷீகி மட்டும் அவங்க அம்மா கூடவே உட்கார்ந்துருக்கான். அந்த ஆயா அப்படிங்கிற பொண்ணு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு உள்ள போகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த ரூம்குள்ள போறதுக்கு எனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. என்னோட ஃபர்ஸ்ட் வேலையே அடிபட்டு எங்க அம்மாவை காப்பாத்தணும். நான் பறக்கும் போதே அந்த கோல்டன் வெப்செல் கூட தான் பிறந்தேன். ஆனா 3 வயசுல தான் எனக்கு அதோட கண்ட்ரோல் கிடைச்சது. என்னோட அங்கிள் எப்பவுமே என்னோட அடிமை மாதிரி போட்டு அடியடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா நல்ல பல நான் அவருக்கு உயிரோட தேவைன்றதுனால சாகுற லெவலுக்கு அடிக்க மாட்டாரு. அவர் அபார்ட்மெண்டோட பேஸ்மெண்ட்ல தான் நான் தங்கி இருந்தேன். நான் படிக்கிறதுக்கான புக்ஸ், ட்ரெஸ், சாப்பாடு எல்லாத்தையும் அவர் தான் எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. அது போக எங்க அம்மாவையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா ஒரு நாள் எந்திப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க எந்திக்கவே இல்ல. எங்க அம்மா தான் எனக்கு நேம் கொடுத்தாங்க. அதுக்காக வச்சு நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்ப நான் ஒரு நாள் எனக்கு ஒரு பிரதர் இருக்கா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நிறைய புக்ஸ்ல படிச்சிருக்கேன். இந்த பிரின்சஸ்லாம் வந்து இளவரசியை காப்பாத்துவாமன். எங்க அண்ணனும் ஒரு நாள் அதே மாதிரி என்ன வந்து காப்பாத்துவான். எங்க அம்மாவே எந்திரிச்சுவாங்க. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சேன். ஆனா அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லி அவ கிளம்ப போகவும், நீங்க வெளியேதான் இருக்கன்னு தெரியும், உள்ளவா அப்படின்னு சொல்லி ஷீகி கூப்பிடுறான். இப்ப அவ சோகமா உள்ள வரப்போ, உனக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். உன்னோட கோல்டன் வெப் மட்டும் இல்லைன்னா அம்மா நேரத்துக்கு இறந்து போயிருப்பாங்க. இவங்க உனக்கும் அம்மா தான், உள்ள வர்றதுக்கான ரைட்ஸ் உனக்கு இருக்கு. நீ தான் இத்தனை நாளா அம்மாவை பார்த்துட்டு இருந்த. அது போக அங்கிள் உன்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாருன்றது எனக்கு தெரியுது. இவ்வளவு நடந்திருந்தோம், நான் உங்களை முன்னாடியே காப்பாத்த வராததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஷீகி சொல்லிட்டு, இவங்க உனக்கும் அம்மா தான், நீ இங்க இருக்கணும் நாயிரு அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நான் அவனை அண்ணான்னு கூட்டலாமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நான் அண்ணனா அப்படின்னு சொல்லி அவன் லைட்டா வைக்கப்பட்டவும் இப்ப அவங்க அம்மா கண்மொழிக்கிறாங்க. ஷீகி நீ எப்படி இங்க? ஆயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கட்டி பிடிக்கவும், அம்மா அப்படின்னு சொல்லி ஆயா ஆளுற சவுண்ட் கேட்டு இப்ப எல்லாரும் எந்திரிச்சு வராங்க. இப்ப ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் நார்மல் ஆயிட்டு இப்ப 1 வீக் கழிச்சு நமக்கு காட்டுறாங்க. டிடெக்டிவ் அவரோட ஆபீஸ்ல சமைச்சு அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு வைக்கிறாரு. ஷீகி இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க லைட்டா வருத்தப்படுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க கிளம்பும் போது, எங்க அம்மாக்கு இன்னும் ஃபுல்லா சரியாகல, நான் என்னோட ஃபேமிலி கூட தான் இருந்தாக்கணும், அது போக எங்களை எங்கேயே தனிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷீகி சொல்றான். அப்படின்னா நீ கெமனோ ஸ்டைலுக்கு அப்புறம் இருக்கப்படுது இல்லையா, நீ இப்ப சம ஃபேமிலியை கூட்டிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து அப்படின்னு அக்கிரா சொல்லுவோம். நான் ஒன்னும் ஹோட்டல் வச்சு நடத்தல, அது போக செலவுகளை என்னால பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்றான். ஷீகி இல்லாதது வருத்தமா தான் இருக்கு, ஆனாலும் அவன் ஃபேமிலி கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்குள்ள பார்த்தா அம்மா நான் எப்ப வேலையை விட்டு நிக்கிறதா சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஷீகி திரும்ப வந்ததுதான். நான் கண்டிப்பா அந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நீ எனக்கு செஞ்ச ஹெல்ப்க்கு நான் உனக்கு பதிலுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். உங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறவன் நான் அவன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஷீகி சொல்றான். பார்த்தா ஷீகியோட சிஸ்டர் ஆயாவா அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அம்மா வெளியே போறதுனால என்னை இவ்வளவு பாத்துக்கிற சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஷீகி சொல்றான். ஆமா இவ ட்ரெஸ் ஆட்டிடியூட்லாம் சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி அக்கிரா கேட்கவும், ஆமா எங்க அண்ணன் தான் இப்படி இருந்தா பிடிக்கும்னு சொன்னா அப்படின்னு சொல்லப்போ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அக்கிரா சொல்றான். அது போக இப்ப இனிகாமி கிட்ட போயிட்டு டாக்டர் பொகானா தான் அவங்க கிட்ட பேச சொன்னாங்க, என்னோட சில்க் ஹீலிங் பண்ணும் அப்படிங்கிறதுனால நானும் ஒரு கெமோனிஸ்டா மாறப்படா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இனிகாமியும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. ஆனா அவளுக்கு 8 வயசு ஆகுது, இந்த மாதிரி சின்ன பொண்ணெல்லாம் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க போராட ட்ரை பண்றா. ஏன் அவளோட விருப்பத்தை அவ பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஐயோ உனக்கு இதை நான் எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஷீகி யோசிச்சுட்டு இருக்கப்போ, ஹே காப்பனே அன்னைக்கு நீ ஃபைட் பண்ணும்போது நான் பார்த்தேன், எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கியான்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். ஷீகி மயக்க மட்டும் விழுந்துதா. ஹே பாய் ஃப்ரெண்ட்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அக்கிரா கேட்கவோ, ஃப்ரெண்டா இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். காப்பனே இப்ப நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன், நம்ம மோதி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கோன் அந்த இடத்துக்கு வரா. நம்ம ஹீரோவோட கையா ஆயா பிடிச்சிருக்கிறது பார்த்துட்டு கோனுக்கு அது பிடிக்கல. அவங்க 2 பேருக்கு பிரச்சனை வரதுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி இனிகாமி சொல்றான். ஹாரஜுக்கு ஏரியாக்கு ஷாப்பிங்க்கு போற பெண்கள் எல்லாருக்குமே ஃபேஷியல் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்றாங்க. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கெமோனோட வேலை தான். அது போல நம்மளோட கண்ணு, வாயு, மூக்கு, ஐப்ரோஸ் எல்லாத்தையும் பிச்சு எடுக்குது அப்படின்னு சொல்லி இனிகாமி சொன்ன உடனே அக்கிரா மயங்கி விழுந்துருதான். சரி அப்படின்னா இதை நானும் காபனேவோ பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆயா சொல்றா. நம்ம 2 பேர் மட்டுமா அப்ப மத்தவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவோ, பாரு மத்த 2 பேருமே மயங்கி தான் கிடக்குறாங்க, நம்ம 2 பேருமே போயிட்டு வந்துடலாம். அது போக என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டிங் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிக்கிறா. நான் அவங்க கூட போயிட்டு வரேன், ஜஸ்ட் நான் அவங்களை கண்காணிக்க மட்டும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோனா அவங்க கூடவே வரா. சின்ன பசங்க எல்லாம் இந்த ஏரியா பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் தடுக்கவோ, காபனே கவலைப்படாத லேடி, இன்னாடி கூட நான் வேலை பார்க்கறதுனால என்ன பார்த்தா விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடி போய் நிற்கவும், இப்ப தானே சொன்னா உனக்கு மட்டும் தனியா வெத்தலை பார்க்க வச்சு சொல்லுமா அப்படின்னு அந்த போலீஸ்கார் கேட்காரு. அந்த இனிகாமி ஆஃபீஸ்ல இருந்து வரோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணாங்க, அது நீங்க தானே, சரி உள்ள போங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு. சரி ஏதோ கேமரா இருக்கிற மாதிரி ஸ்மெல் படுது, ஹே பார்த்து ஜாக்கிரதை, ஏன்னா அது பொண்ணுங்களை தான் அட்டாக் பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நம்ம ஹீரோ அந்த ஆயா கூடவே இருக்கிறதுனால எனக்கு தெரியும், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹே அவன் மேல அக்கறையில தான் சொன்னா இப்படியா பேசுவா அப்படின்னு சொல்லி ஆயா கேட்கறா. சரி அவ ஸ்ட்ராங்கானவா, அவ பாத்துக்கிடுவா, நம்ம வேற சைடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமா அவள வேற சைடு போறாங்க. காபனை ஏன் என்ன கண்டுக்கிறவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அவ கத்தவும்,
ஆனா உன்னை கண்டுக்கணுமா, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. கோன் அது யாருன்னு சொல்லி தேடுறா. அவங்க நடந்து போயிட்டு போது திடீர்னு அவளை மோட்டிய பிடிச்சி அது இழுக்குது. யாரோ பிடிச்சி இழுக்கதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம ஹீரோ காத்துலயே ஒரு பஞ்சு விடவோ அது அவளை விட்டுருது. அவ கீழே விழாம நம்ம ஹீரோ கரெக்டா காப்பாத்திட்டான். கோனை என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வரா. ஹே கோன், உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப பார்த்தா திடீர்னு பிளாக் கலர் மிஸ்ட் மாதிரியான ஒண்ணுல நீ ரொம்பவும் மோசம், நீ என்ன பஞ்ச் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்ட்ல இருக்கிற வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருக்கு. எதுக்காக மத்தவங்களோட கண்ணு காதெல்லாம் பிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு பிடிச்ச ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு அழகான பொண்ணுங்களதான் பிடிக்கும், ஆனா என்கிட்ட எந்த ஒரு உருவமுமே இல்ல, அதனாலதான் அழகா இருக்கிற பொண்ணுங்களோட மூக்கு வாய் கண் எல்லாத்தையும் நான் பிச்சுட்டு இருக்கேன். அவனை சுத்தி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, ஆனா நான் அவனை உண்மையா லவ் பண்றேன், நான் தான் அவனுக்கு நம்பர் 1 இருக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லவும் அந்த பூனையை லவ் பண்ண சொன்னதை வச்சுட்டு, ஆனா லவ்னா மத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுல நான் நினைச்சேன், நீ மத்தவங்க கிட்ட இருந்து பறிச்சிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஒரு வழியை நான் கூட நிக்கிற அந்த பொண்ணுக்கு தெரியும். அவ சொல்லிதான் நான் அந்த பொண்ணோட முடிய பிடிச்சி இழுத்த அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. அது சொல்றது உண்மையா, நீதான் என்னோட முடிய பிடிச்சி இழுக்க சொன்னியா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஆயா கேட்கிறா. வாய மூடி எல்லாமே ஒன்னாலதான், இன்னைக்கு நான் அவன் கூட வந்தா ஜாலியா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நீ இருக்கிறதுனாலதான் எல்லாமே கேட்டு போயிடுச்சு, பொண்ணு சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லி கோன் ஆயாவை கடிக்க போகவும் நம்ம ஹீரோ டக்குன்னு காப்பாத்துறான். ஹே உனக்கு வலிக்கலையா அப்படின்னு சொல்லி ஆயா கேட்கவும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கோன், ஏன் இப்படி நடந்துக்கிற, பொறுமையாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ ஆயா கூடயே இருக்கிறத பார்த்துட்டு அழுதுகிட்டே கோன் அங்க இருந்து ஓடி போயிடுதா. அதுக்கு ஒரு ஹியூமன் பாடி தேவைப்படுச்சு. ஆயா அவளோட சில்க வச்சு ஹியூமன் பாடியை ரெடி பண்ணி கொடுத்துட்டா. இனிமே அது யாரையும் அட்டாக் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிடுச்சு. இது வேலையில நான் எதுவுமே பண்ணல, ஆயாவே எல்லாத்தையும் முடிச்சிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஆனா நீ என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இல்லைன்னா நான் இதை பண்ணிருக்க முடியாது, என்ன ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் காபனே அப்படின்னு சொல்லி கிஸ் பண்றா. ஹே அவனை ஏன்டி கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி சீக்கி கேட்கவும், என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நான் கிஸ் பண்ணாம வேற யார் கிஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லவோ, எனது ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கி சாக்காப்றான். ஆயா அங்க இருந்து கிளம்புவோ கோனை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ போறான். நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குமோ, நான் இங்க இல்ல அப்படின்னு சொல்லி அவ அழுதுகிட்டே சொல்றா. நம்ம ஹீரோ மரத்தப்படுத்த ஆட்டபாபா மேல இருந்து கீழே விழுந்துருந்தா. ஹீரோ அவகிட்ட பேசலான்னு பார்த்தா அவ அழுதுகிட்டே இருக்கா. திரும்பவும் மேல இறப்பக்கமா நம்ம ஹீரோ கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி அவளை தடுக்கிறான். நீ இப்ப என்ன கண்டிப்பா வெறுப்ப அப்படி தானே, ஏன்னா நான் முன்னாடியே அவளை சாப்பிட பார்த்தேன், உண்மையை சொல்லு அவ தானே உன்னோட நம்பர் 1 அப்படின்னு சொல்லி அவ கேட்க யார ஆயவையா கேட்கிற. அவ ஜஸ்ட் ஷீகியோட தங்கச்சி, நான் அவளை கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணிதான் ஆகணும், உனக்கு ஏதாச்சும் காயப்பட்டுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை சமாதானப்படுத்துறா. இல்ல நான் அது மரத்துல இருந்து கீழே விழுந்ததுதான். ஹே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, இப்ப என் ஹார்ட்ல இருக்கிற அந்த வலி நின்னுச்சு, நான் காலையில உன்னை பார்க்கும்போது என் ஹார்ட்ல ஒரு மாதிரி வலிச்சுது, ஆனா இப்போ நீ இப்படி பண்ண உடனே என் ஹார்ட்ல இருக்கிற அந்த வலி நின்னு போயிடுச்சு, இனிமே எனக்கு எப்பெல்லாம் ஹார்ட்ல வலி வருது இப்படி பண்றியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கப்போ, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் இத்தனை நாள் லேடி இனாரியோட நம்பர் 1 இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ உன்னோட நம்பர் 1 இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட நம்பர் 1 இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. என்னோட நம்பர் 1 இருக்கணுமா, இது எப்படின்னு எனக்கு தெரியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, சரி தெரிஞ்சதுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஷீகியோட அம்மா ஒரு கல்லறைக்கு வந்துட்டு போறாங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல எனக்கு அம்மி அப்படின்னு ஷீகி அம்மா சொல்லப்போ, இது சின்ன ரெக்வஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். என்னதா இருந்தாலும் அந்த இறந்து போனது எல்லாமே என்னோட குழந்தைங்க தான், அதனோட ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக தான் இந்த கல்லறை, இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க சோகமா இருக்கிறதுக்கான எல்லா உரிமையுமே உங்களுக்கு இருக்கு, ஒரு அம்மாவா அவங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது, நான் அதனாலதான் இதை ஷீகி கிட்ட கூட சொல்லல அப்படின்னு சொல்லி இனுகாமி சொல்றான். இப்ப ஆயா அந்த ஆபீஸ்க்கு வருவான். நீ எதுக்காக இங்க வந்தான்னு ஷீகி கேட்டா, உன்னை பாக்குறதுக்காக வரல, என் டார்லிங்க பாக்குறதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறா. கரெக்டா அதே நேரத்துல கோனா அந்த இடத்துக்கு வரவோ இப்போ பெரிய பிரச்சனையே ஆகுது. காபனே உனக்காக தான் 2 பொண்ணுங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீ கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தரை இப்ப சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அக்கீரா சொல்றான். இவங்க 2 பேர்ல ஒருத்தரை நான் எதுக்காக சூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா நீ யாராச்சும் ஒருத்தர் கூட தான் லவ்வரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அக்கீரா சொல்லவும், ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு பேர் தான் லவ்வர்னு அர்த்தமா அப்படின்னா எனக்கு அவங்க 2 பேரையுமே பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு ரொம்ப பிடிச்ச யாராச்சும் ஒருத்தர் தான் நீ லவ்வரா சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அக்கீரா சொல்லவும், இனுகாமியை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அவர் தான் என்னோட லவ்வரா அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னசென்ட்டா கேட்கறான். இனுகாமியை போயிட்டு அந்த 2 பொண்ணுக்குள்ள திட்டுறாங்க, இவனை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி ஷீகி சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.